Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. பக்தி சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த நியூஸ் சீரியல் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரொமோ மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து சேனல்கிட்டேருந்து அஃபிஷியலான ப்ரொமோ வந்துச்சு. பட் ப்ரொமோ வந்து இவ்வளவு நாளாச்சு, இன்னுமே இந்த சீரியல் லான்ச் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலாக சேனல்கிட்டேருந்து இந்த டேட் அண்ட் இந்த டைமிங்கில் இருந்தால் இந்த சீரியல் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அது எந்த சேனல், எந்த சீரியல் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா பக்தி சீரியல் பார்க்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. மற்ற லாங்குவேஜில் ஹிட் ஆகாட்டாலும் தமிழில் நல்லாவே ஹிட் ஆகிரும். பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி சீரியல்ஸ் பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா தமிழில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் பக்தி சீரியலில் ஒரிஜினலாக வந்து அவங்க டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டப் பண்ணி இது மட்டுமே தான் டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சோனி டிவியில் டெலகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸ் மேக்ஸிமம் காட் சீரியல்ஸ் எல்லாத்தையுமே சன் டிவி தான் வாங்கி டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. விநாயகர் சீரியல், ஜெய் ஹனுமான் சீரியல், இப்போ ராமாயணம் சீரியல், இதுக்கு அடுத்து கூட பார்த்திங்கன்னா வீரஹனுமான் சீரியலுமே அவங்க டப் பண்ண போகிறாங்க. ஸோ வீரஹனுமான் சீரியல் பார்த்திங்கன்னா சோனி சப் டிவியில் நைட்டு 7:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் டெலகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதே சேனலில் தான் பார்த்திங்கன்னா கணேஷ் கார்த்திகே அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு நியூ பக்தி சீரியலோட ப்ரோமோ வந்து லான்ச் ஆச்சு. நம்மளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா October 6 இருந்து நைட்டு 8 மணிக்கு டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேனல்கிட்டேருந்து அஃபீஷியலான ப்ரோமோ வந்துருச்சு. ஸோ ரொம்ப இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் சோனி சப்பில் டெலகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஹை சான்ஸ் ஃபார் சன் டிவியில் டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் டிவியில் சிவசக்தி திருவிளையாடல் 8 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கு போட்டியாக பார்த்திங்கன்னா இப்போ சோனி சப் டிவியில் இந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆக போகுது. வீரஹனுமானுக்கு தமிழில் வந்து ஒரு ஸ்லாட் கிடைக்கிறதே பெரிய போராட்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த கணேஷ் கார்த்திகேயக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். பட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த சீரியல் தமிழில் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சோனி சப் டிவியில் இந்த சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.